பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கால்நடை சந்தைகளில் விற்பனை களை கட்டியது. ஆடு, மாடு, கோழி வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்கும் சந்தைகளில் பொதுமக்கள், வியாபாரிகள் என ஆயிரக்கணக்கானோர் குவிந்திருக்கின்றனர். கிருஷ்ணகிரி அருகே குந்தாரப்பள்ளி வாரச்சந்தையில் ஆடு, மாடு, கோழி விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது. பொங்கல் பண்டிகையொட்டி தருமபுரி, வேலூர், கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் ஆடுகளை விற்பனை செய்வதற்காக கொண்டு வந்தனர். செம்மறி ஆடு, வெள்ளாடு உள்ளிட்ட சுமார் 10,000 ஆடுகள் விற்பனைக்காக அழைத்து வரப்பட்டன. காலை 5 மணிக்கு தொடங்கிய சந்தையில் 10 கிலோ எடையுள்ள ஆடு 12,000 ரூபாய் வரையும், கிடா ஆடு 15,000 ரூபாய் வரையும் விலை போனது. சந்தையில் பொதுமக்கள், வியாபாரிகள் போட்டி கொண்டு ஆடுகளை வாங்கியதால் விற்பனை களை கட்டியது. இதனால் அங்கு 8 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெற்றிருக்கும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கவுண்டனூர்லேருந்து இங்கே வாங்கிட்டு போகலாம், கம்மியாக இருக்குன்னு தான் பார்த்து. ஆனால் ஏகாப்பட்ட ரேட்டு. இந்த வருஷம் என்னவோ இந்த பொங்கலுக்கு மினிமம் 1000 ரூபாய்க்கு மேலே கறி விற்கும், ஆட்டுக்கறி. அந்த அளவுக்கு இருக்கு. இந்த பண்டிகைன்றதுனால பொங்கலுக்கு எல்லாரும் வாங்குவாங்க, அதாவது வீட்டுக்கு ஆடு வெட்டுவாங்க. அதனால ரேட் அதிகமாக தான் இருக்கு. இந்த விவசாயி 1000 2000 கஷ்டம்னாலும் வாங்கி தான் அவங்க பண்டிகைன்றதுனால, அதனால விலை கூடுதலாக இருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பேரூராட்சிக்குட்பட்ட மாட்டு சந்தைக்கு திருவண்ணாமலை, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமான மாடுகளை வியாபாரிகள் அழைத்து வந்தனர். பொங்கல் பண்டிகை நெருங்கியதால் சந்தையில் மாடுகள் விற்பனை களை கட்டியது. இதனால் அங்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல் மாடுகள் விற்பனை நடைபெற்றதாக விவசாயிகள் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி வாரச்சந்தையில் ஆடுகள் விற்பனை தீவிரமாக நடைபெற்றது. மதுரை, தேனி, ஒட்டஞ்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பல்வேறு ரகங்களில் ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன. இன்று நடைபெற்ற ஆட்டு சந்தையில் 80 லட்சம் ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெற்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.